ஹே காய்ஸ், ஐ ஹோப் எல்லாரோட ப்ரிப்ரேஷனும் நல்லா ப்ரொடக்டிவாக பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழே வெல்லும் பொது தமிழோட கொஸ்டின் பிளாங்க் தான். யூஸ்வலி நம்ம சேனலில் புக்கோட ரிவ்யூஸ் தான் பார்த்துருக்கோம். அண்ட் புக்குக்கு ஈக்குவலாக நம்மளோட ஸ்கோரிங்கை இன்க்ரீஸ் பண்ண போகிற மாதிரி இன்னொரு புக்கோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு லாங்குவேஜ் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அண்ட் அந்த லாங்குவேஜ் பேப்பருக்காக தான் இந்த புக். யூஸ்வலாக தமிழ் லாங்குவேஜ் பேப்பரை எப்படி கவர் பண்ணுவோம்? 6th to 10th ஓல்ட் அண்ட் நியூ சமச்சீர் புக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சிறப்பு தமிழ் 11th and 12th தமிழ் புக்கை கவர் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி அவுட் சோர்ஸ் புக்கை கவர் பண்ணுவோம். இதெல்லாம் கவர் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ சேம் அமௌண்ட் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த புக்கோட பிக்கெஸ்ட் பெனிஃபிட்டாக நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு ஆஸ்பிரண்ட் சிலபஸை எப்படி கவர் பண்ணுவாங்கன்னா, ஒன்று ஸ்கூல் புக் வைஸ், இன்னொன்று சிலபஸ் வைஸ். ஸோ சிலபஸ் வைஸ்னால் டாபிக் வைஸாக தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் ஸ்கூல் புக் வைஸ்னால் ஃபர்ஸ்ட்டு 6th standard term 1, term 2, term 3, 7th term 1, term 2, term 3 இந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலுமே யூ கேன் ஈஸிலி யூஸ் திஸ் புக். பொது தமிழில் இருக்க சிலபஸோட டாப்பிக்கை ஆர்கனைஸ் பண்ணி அப்படியே இண்டெக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணாலுமே இண்டெக்ஸை பார்த்து யூ கேன் ஈஸிலி அட்டெண்ட் த டெஸ்ட். ஆர் எல்ஸ் நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இந்த புக்கில் ஆர்கனைஸ்டாக கொடுத்துருக்காங்க. இதில் கவர் ஆகிற இம்பார்ட்டண்ட் யூனிட்ஸ்லாம் இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், கலை சொற்கள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். பொது தமிழோட சிலபஸில் இருக்க எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிலோ தட் யூனிட் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ, லைக் இலக்கணம்னா எழுத்து, பிரித்தெழுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குரில் நெடில் வேறுபாடு, இனவெழுத்து அறிதல், இந்த மாதிரி 18 டாபிக்ஸ் இலக்கணம் கீழே கவர் பண்ணியிருக்காங்க. சொல்லகராதி கீழே ஒரு எழுத்து ஒரு மொழி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இரு பொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்ட்டு எல்லா டாப்பிக்கும் செப்ரேட்டான லைக் சிலபஸில் இருக்க மாதிரி எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணியிருக்காங்க. யூனிட் 7 வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. அண்டர் தட் யூனிட் 7 டோட்டலி 53 டாபிக்ஸ் கவர் ஆகிருக்கு. யூனிட் 7 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வெளி விவர வினாத்தாள்கள், மாதிரி வினாத்தாள்கள், முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள்ட்டு 3 டாபிக்ஸும் ஆட் ஆகிருக்கு. லைக் வெளி விவர வினாத்தாள்கள்ட்டு யூனிட் 1 இலக்கணம் இருக்குல்ல, ஸோ அதில் 500 கொஸ்டின்ஸ் ஆட் ஆகிருக்கு. அண்ட் யூனிட் 2 சொல்லகராதி 500 கொஸ்டின்ஸ். லைக் 7 டாபிக்ஸ்க்கும் 500 கொஸ்டின்ஸ் ஆட் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலி முந்தைய ஆண்டு வினாத்தாள் PYQ 2019 to கரண்ட்டாக ஆன 2026 வரைக்கும் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பிளாங்க்ஸும் ஆட் ஆகிருக்கு. அண்ட் உள்ளே இருக்க கொஸ்டினுமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது. நீங்கள் டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இண்டெக்ஸ் பார்த்து செக் பண்ணி அந்த டாப்பிக்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் ஸ்கூல் புக் ஆர்டராக படித்து ஒன்ஸ் அது படிக்கவே நீங்கள் இதில் இருந்தே டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணாதான் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைப்பாங்க. பட் யாராலையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ தட் ஒரு 70-80% கவர் பண்ணதுக்கப்புறத்துல இருந்தே யூ ஹாவ் டு ஒர்க்கிங் ஆன் டெஸ்ட்டாக. ஸோ தட் உங்களோட ப்ரிப்ரேஷன் ஒரு 70-80% கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா ஒன்று எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போதே இப்போயே வாங்கி ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, ஆர் எல்ஸ் இந்த வீடியோவை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு 3 month முன்னாடி இந்த புக் ஆர்டர் பண்ணி வாங்கி 3 month நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலுமே சரி, இட் வில் பி த ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூஸ்ஃபுல் புக் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்கோர் இன் பொது தமிழ். அண்ட் மெயின்லி இது டாபிக் வைஸ் இருக்கனால சில டாப்பிக்கில் இருக்க சப் டாபிக்ஸை நம்ம மிஸ் பண்ணி படிச்சிருந்தாலுமே ஒன்ஸ் இது டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும் போது இதிலேருந்தே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நம்ம படிக்கிறோமோ இல்லையோ டெஸ்ட் ரெகுலராக அட்டென்ட் பண்ண டெஃபினட்டாக அட்டென்ட் பண்ணதை வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். இப்போல்லாம் நிறைய வெப்சைட்லேயே OMR புக்லெட்டும் இருக்குது. அதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணி வாங்கி இது கூட வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போது டெஃபினட்டாக இது வந்துட்டு ஒரு வர்த்தான புக்காக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பொது தமிழ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த புக் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 70-80% கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த புக் உங்களோட டேபிளில் இருக்க வேண்டிய ஒரு புக். இதில் டோட்டலாக 17,500 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியாது. பட் நம்ம அட்டென்ட் பண்ண போகிற அந்த மினிமம் கொஸ்டினும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் மறக்காமல் கேளுங்க. அண்ட் இந்த புக்கோட ஒரிஜினல் லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் இந்த புக் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த புக்கோட ரிவ்யூ அண்ட் உங்களோட பர்சனல் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.